ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் கருவாச்சி காவியம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ என்னென்னா, நான் லைவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வேலை கேட்க போகிறேன்னு சொல்லி. அதை எப்படி நான் கிளம்புறேன், அங்கே போய் என்ன பண்ணுறேன், எனக்கு வேலை கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் குளிச்சுட்டு அப்படியே நிற்கிறேன். நான் எப்படி கிளம்புறேன்னு பாருங்கள். எந்த மேக்கப்புமே போட மாட்டேன், சிம்பிளாக கிளம்பி போவேன். அது நான் லைவாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், இல்லை நான் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, நான் இப்படி தான் கிளம்புவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி யாரெல்லாம் நேச்சுரலாகவே இருப்பீங்க, யாரெல்லாம் கம்மியாக இந்த காலத்துலேயும் கம்மியாக மேக்கப் போட்டு கிளம்புவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளம்பி போகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆச்சு நான் வேலைக்கு போய். இப்போ தான் நான் வேலை கேட்க போகிறேன். எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி கிளம்புறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த காதில், மூக்கத்தில், கழுத்துலலாம் தண்ணியாக இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நல்லா தொடச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி ஜன்னல்லாம் திறந்து வச்சுக்கணும். வெயில் அடிக்குதுன்ட்டு போட்டு வச்சுக்கணும். என்னோடய கேமராவுக்கு தான் இப்படி லிப்ஸ்டிக்லாம் போட்டது மாதிரி தெரியுது, ஆனால் நான் எதுவுமே போடலைங்க பாருங்கள். எதுவுமே போடலை, என்னோடய கேமராவுக்கு அப்படி தெரியுது. சரிங்களா? நல்லா தொடச்சிட்டு இந்த பவுடர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, சின்ன பிள்ளைல 90s கிட்ஸுக்கெலாம் இந்த பவுடர் தெரியும். சரிங்களா? ஸ்டாண்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இது எதுக்காகனா, வேர்த்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக இந்த பவுடர். எல்லாமே ஃபவுண்டேஷனு, அது இது க்ரீமு, லொட்டு லொஸ்குன்னெலாம் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? பார்க்க இவ்வளோ கருப்பாக இருக்கியே, அந்த க்ரீம் இந்த க்ரீம்லாம் போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த க்ரீமுமே இல்லாமல் யார் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இந்த கை நல்லா தூக்க முடியும். சரிங்களா? மிச்சத்தை அப்படியே காதில் தடவி விட்டுக்கோங்க, இல்லைன்னா காது மட்டும் தனியாக ஒரு கலராக தெரியும், கரேர்னு. நான் லிப்ஸ்டிக்லாம் போடலப்பா, என்னோடய வீடியோவுக்கு அப்படி தெரியுது. சரிங்களா? ஓகே. இப்போது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இந்த அம்பரை வச்சு இந்த குங்குமம், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற குங்குமம், அவ்வளோதான் வச்சுட்டேனா. அதில் இந்த குங்குமம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், வேறு எந்த குங்குமமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய மேக்கப் திங்ஸ் மொத்தமே ஒரு 50 ரூபா தான் வரும். சரிங்களா? 10 ரூபா பவுடரு, 20 ரூபா குங்குமம், 5 ரூபா இந்த அம்பரு, 20 ரூபா சந்தனம். 50 ரூபாயிலே மேக்கப் முடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த குங்குமமும் இந்த சந்தனமும் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும், வேறு எந்த கடைகள்லையும் இப்போலாம் கிடைக்கிறது. சரிங்களா? வெயில் காலன்றனால தான் இந்த பவுடர் கூட நான் அடிக்கிறேன். இதே குளிர்காலம், மழை காலம்லாம் இருந்துச்சுன்னா இந்த டப்பாவில் நான் எப்போயுமே துண்ணூறு கொட்டி வச்சுருப்பேன். முருகன் கோயில் திண்ணூறு. குளித்தாலே மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும்போது நான் இந்த திண்ணூறு வச்சுக்குவேன். என்றைக்குமே எனக்கு முருகன் துணையாக இருக்கணுன்றதுக்காக. அது அழகாலாம் வைக்கணும்னு கிடையாது, எனக்கு எப்படி தோன்றும் கை நிறைய அள்ளி மனசு நிறையா பூசிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அடுத்தது தலையிலலாம் அந்த ஸ்டைலு இந்த ஸ்டைல்லாம் கிடையாது. எனக்கு தலையே சீவ தெரியாது சுத்தமாக. முப்பத்தி 3 வயசு முடிய போகுது, இப்போ வரைக்கும் தலை சீவ தெரியாமல் யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் இருக்கேன்.
தலை சீவ தெரியாது. ஏங்க இன்னும் ஒருத்தி, நான் வேலைக்கு போனாதான் எனக்கு உடம்பு குறையும்னு எல்லாருமே என்கிட்ட சொல்கிறாங்க. பார்க்குறேன், எல்லாம் பார்க்கலான்னு போகிறீங்க. நான் வேலைக்கு போவேன், ஆனாலும் எனக்கு உடம்பு குறையாது. இதுதான் ஹேர் ஸ்டைல். இதுக்கு மேலே வேற எந்த தலையும் எனக்கு சீவ தெரியாது. பார்த்தீங்களா, இதுதான் ஹேர் ஸ்டைல். இந்த இடமெல்லாம் அசிங்கமாக வந்துருச்சு பாருங்க. இதை என்ன பண்ணுவேன்னா, இப்படி கண்ணாடியை பார்த்து இப்படி கையிலேயே சரி பண்ணுவேன். முன்னால் நெத்தி வழுக்க மாதிரி தெரிகிறதுனால இதை வந்து இப்படி எடுத்து விட்டுக்க வேண்டியது. இந்த இடம் வந்து நம்ம வெளியில் போனோம்னா காற்றுல முடி ஆடி சரியாயிடும். இதை வந்து நான் அப்படியே ஃப்ரீயாலாம் விட மாட்டேன், கவலைப்படாது. இதுக்கு பேண்டு, இந்த பேண்டு ஆட்டையை போட்டு வந்து வச்சுருக்கேன். சரிங்களா, அது அப்படியே பின்னால் இந்த உலகத்துல என்னைய மாதிரி சிம்பிளாக யாருமே கிளம்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக இருக்குமா, உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 100கணக்கான யூடியூபர்ஸை நீங்கள்லாம் பார்ப்பீங்க. அதில் யார் என்னை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். தலை சீவ தெரியாமல், மேக்கப் பண்ண தெரியாமல், வாய் மட்டும் நல்லா பேசுறதுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இருக்கிற 4 பொறாச்சிட்டையும் பின்னி போட்டாச்சு. அவ்வளவுதான், ஹேர் ஸ்டைல் ஓவர். இப்போ நான் பேண்ட்டு போட்டுட்டு கிளம்புறேன். என்னோடய மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண வேண்டாம், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் காலையில் 10:30 மணிக்கு லைவ் போடுவேன். வந்து உங்களோட பொண்ணான கையில் எனக்கு லைக்கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி கொடுங்க. பாய். டைம் இருந்துச்சுன்னா நான் அங்கே போய் என்ன பண்ணுறேன்றத வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா, என்னடா நேற்றுக்கு போட்ட சுடிதாரே இன்றைக்கும் போட்டிருக்கேன், வேறு ட்ரெஸ் இல்லையான்னு நினைக்காதீங்க. ஒரு மணி நேரம் லைவுக்கு மட்டும்தான் சுடிதார் போடுவேன். அதுக்கப்புறம் அதை கழிச்சிட்டு நான் நைட்டி தான் போட்டுக்குவேன். அதனால் அந்த சுடிதாரை போட்டுட்டு நான் வெளியில் போகிறேன். இப்போ போயிட்டு வந்து துவைக்க போட்டுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் லிப்ஸ்டிக் போடலை. ஓகேவா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.